Please subscribe Sadhguru Sai Creations. நார்மலாக நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியணும். ஏதாவது ஒரு அறிகுறிகள் மூலயமாக நம்ம அதை கண்டுபிடித்து அதுக்கான சிகிச்சைகள் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மருந்து முறைகள் உணவு முறைகள் மூலம் வெளியில் வரலாம். சிம்டம்ஸே தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதனால் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் இந்த GFR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து குறைய நிச்சயமாக சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த GFR எதனால் குறையுது, இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இப்போ மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறையில் நம்ம சின்ன விஷயங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தினமுமே நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தான், சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புங்கன்னா சிறுநீரகங்கள் செயலிழப்பு அப்படின்றது இன்றைக்கு பரவலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய வருடங்களாக இந்த CKD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ், இந்த பிரச்சனைக்கு நம்ம சிறந்த முறையில் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், எந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த CKD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸில் 5 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 5 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. பொதுவாக நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்லேயே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ கிரியேட்டின் லெவல் பேசிக்காக ஒரு 1.5 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இதுவே கொஞ்சமாக அதிகரிக்கும்போது 1.8, 2, 2.5 இந்த மாதிரி அதிகரிக்கும் போதே சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு சிலர், ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக இத்தனை பேஷண்ட்ஸை பார்க்குறோம் இல்லையா, சிலருக்கு என்ன ஆகும்னா கிரியேட்டின் லெவல் 8, 9 போனால் கூட எந்த சிம்டம்ஸுமே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. எனக்கு வாமிட்டிங் கிடையாது, காலில் வீக்கம் கிடையாது, தலை சுத்தல் இல்லை, ஸ்கின்ல எந்த விதமான இச்சிங்கும் இல்லை, தண்ணி தாகம் கூட எனக்கு எடுக்கிறது இல்லை, யூரின் நார்மலாக தான் போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மட்டும் இவ்வளோ அதிகமாக கிரியேட்டின் காட்டுது. GFR, EGFRன்னு சொல்லுவோம், குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து பிலோ 20. ஸோ நார்மலாக GFR எந்த ரேஞ்சில் இருக்கணும், அபவ் 90 இருக்கணும், 90க்கு மேலே இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா 20, 10க்கு குறைவாக கூட இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட எனக்கு சிம்டம்ஸே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியணும். ஏதாவது ஒரு அறிகுறிகள் மூலயமாக நம்ம அதை கண்டுபிடித்து அதுக்கான சிகிச்சைகள் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மருந்து முறைகள் உணவு முறைகள் மூலம் வெளியில் வரலாம். சிம்டம்ஸே தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதனால் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் இந்த GFR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து குறைய நிச்சயமாக சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த GFR எதனால் குறையுது, இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ பொதுவாக இந்த சிறுநீரக செயலிழப்பு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கும்போதே, ஸோ ஃபஸ்ட்டு மத்தியே நான் சொல்லிடுவேன், நீங்கள் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு கூடிய இந்த GFR நிச்சயமாக எனக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு மொத்தம் GFR டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இது வந்து மெடிசன் எடுக்க ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைன் நமக்கு என்ன தெரியும்னா, யூரினில் நமக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் நம்ம மெடிசன் முடித்த உடனேயே நிறைய பேருக்கு இந்த ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவோம், யூரினில் வந்து ப்ரோட்டீன் யூரியா, யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகுது, ரொம்ப நுர போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 30 நாட்கள், 30லேருந்து 35, 40 நாட்கள் மருந்து எடுக்கும்போதே நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம GFR டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொஞ்சமாக அதிகரிக்கும். அதற்கு அடுத்ததாக இப்போ ஒரு பாசிட்டிவ் சைன் என்னென்னா, கால்கள் இருக்கக்கூடிய வீக்கமோ, நமக்கு அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்கக்கூடிய உணர்வோ இது வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, இப்போ மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறையில் நம்ம சின்ன விஷயங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தினமுமே நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தான், பார்லி கஞ்சியை டெய்லி குடிங்க அப்படின்னு. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு அந்த பார்லியை தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஒரு 1 hour அந்த பார்லி வந்து தண்ணீரில் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் இதனோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்,
ஒரு மண் சட்டியிலையோ ஒரு பாத்திரத்துலையோ நெய் விட்டு அதனோட கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 4-5 மிளகு இதை போட்டு லேசாக வறுத்ததுக்கப்புறம் இந்த பார்லி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அந்த கஞ்சியை அப்படியே குடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிட்ருங்க. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக பசிக்குங்க, ஒரு 1 hour 2 hours பசிக்குதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணுறீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காலையில் முதல் உணவாக இதை நம்ம தினமும் குடிச்சிக்கிட்டே வரும்போது, உப்பு இல்லாமல் தான் செய்யணும். ஸோ தினமும் இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல பலன். அதாவது கால்களில் வீக்கம் இருந்தால் வீக்கம் வடிய ஆரம்பிக்கும். குறைந்தபட்சம் வாரத்தில் 4 நாட்களாவது இந்த பார்லி கஞ்சியை தினமும் காலையில் குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த சின்ன வெங்காயம் நமக்கு என்னென்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை தருதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி வீட்டில் இதை சாப்பிட்டு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னா சின்ன வெங்காயம் சாறு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே ஒரு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்தாலே போதும். சின்ன வெங்காயம் சாறு நல்லா, அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. கருப்பட்டியை சின்னதாக நம்ம வந்து உடச்சி தண்ணி விட்டு பாகு மாதிரி காய்ச்சணும். ஸோ பாகு மாதிரி காய்ச்சும் போது இந்த வெங்காய சாறு அதில் எடுத்து விட்டு கலந்துக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் என்ன ஆகும்னா இது நல்ல சிரப் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸை தவிர மற்றவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கும் பட்சத்தில் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சுகர் இல்லை அப்படின்றவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னு சொல்கிறோன்னா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரக நோயாளிகள் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான். ஸோ நார்மலாக ஒரு சிலருக்கு இருக்கும், ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது குறையாமல் இருக்கணும், மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த சிரப் டெய்லி காலையிலும் ஈவினிங்கும், காலை மாலை 2 வேளையும் ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்லாம். ஜென்ரலாக இதை எடுத்துக்கலாம், உணவுக்கு முன் உணவுக்கு பின் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜென்ரலாக இதை வந்து ஒரு ஸ்பூன் காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சிறுநீரகங்களுக்கு ரத்த ஓட்டத்தை இது வந்து அதிகரிக்க செய்யுதுன்னு சொல்லலாம். பார்லி கஞ்சி மாதிரி இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமெடி, ஹோம் டிப்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், வெள்ளை பூசணிக்காவை தினமும் வேக வைத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை பூசணிக்காவை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வைத்து இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதனோட கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டாலும் ஓகே. இல்லை இது ஆவியில் வேக வைத்து இதனோட கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு பவுலில் ஒரு கப்பில் டெய்லி நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காவை சாப்பிட்டுட்டு வரலாம். இதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசனை தாண்டி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இஞ்சி ஒற்றடம் கொடுங்கன்னு சொல்லுவோம். பற்று மருந்து, அதில் முக்கியமாக மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த மூசாம்பர பற்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெந்நீர் விட்டு கலந்து முதுகு கால் பகுதியில் நம்ம வந்து பத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த வீக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். மூசாம்பரம் அதாவது கரியபோலம் அப்படின்னு சொல்லுவோம். கற்றாழையிலேருந்து வடியக்கூடிய அந்த ஜெல் மாதிரி திரவம், மஞ்சள் நிற திரவத்தை வந்து சேகரித்து அதை வந்து ட்ரை ஆக்கி அதை உலர்த்தி அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இது கூட நிறைய மூலிகைகள் வந்து சேருது. மரமஞ்சள், சுக்கு, வசம்பு இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேருது. இந்த மூசாமர பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை நம்ம வந்து வெந்நீர் விட்டு கலந்து நம்ம கால்களில் வீக்கம் இருந்தால் கால் பகுதியிலையோ முதுகு பகுதியில் வந்து கிட்னி லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பத்து போட போகிறோம். ஸோ இதை வந்து தினமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் ஏற்படுது. அப்போ இந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்போம். சித்த மருத்துவத்திலும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்லேயும் நம்ம வந்து இதுக்கான சிகிச்சைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போது சிறுநீரக செயலிழப்பு இருக்குன்னா அதற்கு எந்த மாதிரியான மருந்து முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் அதற்கேற்ற மருந்துகள் இதனோட சேர்த்துடுறோம். அடுத்ததாக உணவு முறை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியான உணவு முறைகள் நம்ம சொல்கிறோம். ஸோ வீட்டில் நம்ம சிம்பிளாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ இஞ்சி ஒற்றடம் கொடுங்க,
பற்று மருந்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ மருந்தோடு சேர்ந்து இது நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதம் முடிவிலும் மருந்து முடிச்சுட்டு நம்ம யூரியா கிரியேட்டின் டெஸ்ட் எடுக்கும்போது அது குறைஞ்சிக்கிட்டே வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். கிரியேட்டின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப டயர்டாக இருக்கிறது இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது சொல்லலாம். இது கூட முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம், நான் வந்து மூக்கிரட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. மூக்கிரட்டை கீரையும் தினமும் பயன்படுத்தலாம். ஸோ மூக்கிரட்டை கீரை கிடைக்கல அப்படின்றவங்க நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்லேயே அது வந்து ஒரு பார்ட்டாக நம்ம வந்து அந்த ஹெர்பை ஆட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க எந்த மாதிரியான உப்பு நான் பயன்படுத்தலாம், உப்பு இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கல்லுப்பு வாங்கி வச்சுக்கோங்க. கல்லுப்பு வந்து கொஞ்சமாக, அதாவது 2 சிட்டிகை தான், ஒரு வேளைக்கு ஒரு 2 சிட்டிகை. அப்போது டோட்டலாக ஒரு 1 டேக்கு வந்து 1லிருந்து 2 கிராம் அளவுக்கு தான் உப்பு. அதுவுமே கிரியேட்டின் லெவல் வந்து 6-7க்கு மேலே தாண்டி போயிருக்கு. ஜிஎஃப்ஆர் லெவல் ரொம்ப கம்மியாக பிலோ 20 இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு வந்து உப்பே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த முருங்கை இலையை கல்லுப்போடு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை பயன்படுத்தலாம். அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை பயன்படுத்தலாம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா வெள்ளை கரிசாலை சாறு, அந்த உப்பில் வெள்ளை கரிசாலை சாறு விட்டு வெயிலில் வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி 3 முறை நம்ம செய்யணும். வெள்ளை கரிசாலை சாறு விட்டு அந்த கல்லுப்பில் கலந்து வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 முறை வெயிலில் வைத்து எடுத்து அந்த உப்பை நம்ம கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி உப்பு வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கரிசாலை சாறு விட்டு முருங்கை இல்லைன்னா முருங்கை இலையோடு சேர்த்து வறுத்து அந்த உப்பை, அதுவுமே 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் தான், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ நான்வெஜ் அசைவ உணவுகளும் தவிர்க்கணும். ஸோ அசைவ உணவுகள் எப்போல்லாம் சேர்க்கலான்றது நான் சொல்லுவேன். ஒரு 2 மாதங்கள் கழித்து நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அசைவ உணவுகளோ இல்லை முட்டையோ நம்ம சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 2 மாதங்களுக்கு அப்புறம் அது எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள்ன்றதும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு பெரிய பலனை தரும். அதுதான் வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். மருந்துகளோடு நான் சொன்ன இந்த குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சிறுநீரக பிரச்சனையிலிருந்து குணமடையலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.